நெக்ஸ்ட்டு இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம். நம்ம என்ன பேசியிருந்தோம் முதல்ல? த ரேஷியோ ஆஃப் த ரியாக்டன்ட் போனதில் ரேஷியோ ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னா ஒரு வினையின் ரேஷியோ விகிதாச்சாரமானது பேஸ்ட் ஆன் எதை சார்ந்து இருக்கிறது? நம்பர் ஆஃப் மாலிகுல் ப்ரெசன்ட் இன் த ரியாக்டன்ட்ஸ்ன்னு சொல்கிறான். ரைட்டா? எவ்வளோ மாலிகுல் அதுக்குள்ளே இருக்கோ அதை சார்ந்து இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கடுத்து இட் இஸ் டிஃபிகல்ட் டு கவுண்ட் த மாலிகுலை, அது மாலிகுலை நம்ம எண்ணுவது கஷ்டம் என்று ப்ராக்டிக்கலி நடைமுறையில் எண்ணுவது கஷ்டம் என்று சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து தான் அடுத்தது பாருங்கள். பிகாஸ் ஏனென்றால் திஸ் ரீசன் இந்த காரணம் மாலிகுலை எண்ணுவது கஷ்டம் என்று சொல்லியிருந்தோம் நடைமுறையில். அதான் சொல்கிறான். பிகாஸ் ஆஃப் அதன் காரணமாக, திஸ் ரீசன் இதன் காரணம், இந்த காரணத்தை முன்னிட்டு, எந்த காரணத்தை முன்னிட்டு மாலிகுலை நம்ம எண்ணுவது சற்று கடினம், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த காரணத்தை முன்னிட்டு, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இந்த காரணத்தை முன்னிட்டு, இட் இஸ் பெனிஃபிஷியல் டு யூஸ் நாம் பயன்படுத்தலாம். நல்லது. பெனிஃபிஷியல்னா இது ஒரு நன்றான முறை. ரைட்டா? பெனிஃபிஷியல் நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியது. இட் இஸ் இது இருக்கிறது. எதுன்னா இன்னொரு மெத்தடை சொல்கிறான். மாலிகுலை நம்ம கவுண்ட் பண்ணுறது கடினம், ஆனால் இட் இஸ் பெனிஃபிஷியல் இது நம்மளுக்கு பயனளிக்கும். எது பயனளிக்கும் அப்படின்னு பார்த்தா, டு யூஸ் பயன்படுத்தினால் இது நம்மளுக்கு பயன்படும் பெனிஃபிஷியல் பயன்படும். எது? டு யூஸ் பயன்படுத்தினால். எது? மோல் கன்செப்ட். மோல்னா மோல் என்ற ஒரு கருத்தை நாம் பயன்படுத்தினால் அது நம்மளுக்கு பயன்படும், மாலிகுலை எண்ணுவதற்கு பயன்படும் என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் பெனிஃபிஷியல்னா பயன்படக்கூடியது. டு யூஸ் மோல் கன்செப்ட், மோல் என்ற ஒரு கருத்தை பயன்படுத்துறது நம்மளுக்கு ஒரு பயன்படுத்தக்கூடியது. ரேதர் தென் அதை விட த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னா உண்மையான எண்ணிக்கையில் உள்ள மாலிகுல்னு என்னது? மூலக்கூறுகள். உண்மையான எண்ணிக்கையில் உள்ள மூலக்கூறுகளை நாம் கண்டுபிடிப்பதற்கு மோல் கன்செப்டை பயன்படுத்துவது ஈஸியாக இருக்கும். எதற்கு? டு குவான்டிஃபைனா அளவிடுவதற்கு. எதை அளவிடணும்? அதை டு குவான்டிஃபை த ரியாக்டன்ஸ் அண்ட் த ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ஸ் என்னது? வினைபுரியும் பொருட்கள். இன்னொரு சைடில் அந்த வினையில் வந்த பொருட்கள். லெஃப்ட் சைடில் உள்ளது என்னது? ரெண்டு மூலக்கூறுகள் வினை புரியும். அப்போ ரைட் சைடில் உள்ளது என்னது? அந்த வினையில் கிடைச்ச பொருட்கள். அதை ப்ராடக்ட்ஸ்னால் கிடைத்த பொருட்கள், விளையும் பொருட்கள். இது வினை புரியும் பொருட்கள். இப்போ ரியாக்டன்ஸ்னால் வினை புரியும் பொருட்கள். அதன் மூலமாக கிடைத்த பொருட்கள் என்னது? விளை பொருட்கள். விளைனா இதன் வினையின் காரணமாக விளைந்த பொருட்கள், உண்டான பொருட்கள். ரைட்டா? என்று பொருள்படுகிறது. அப்போ அதுதான் மீனிங் போட்டிருக்கான். இந்த காரணத்தால் வினைப்படும் பொருட்கள் மற்றும் விளை பொருட்களின் அளவை கணக்கிடுவதற்கு மூலக்கூறுகளின் உண்மையான எண்ணிக்கையை விட எது தேவை? மோல் என்ற கருத்தை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும். அதான் சொல்லியிருக்கான். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் இந்த காரணத்தை முன்னிட்டு, அதாவது முடியான்னு சொன்னாலும் அந்த காரணத்தை முன்னிட்டு, இட் இஸ் பெனிஃபிஷியல்னா இது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. டு பயன்படுத்துவது எதை? டு யூஸ் மோல் கன்செப்ட், மோல் என்ற கருத்தை பயன்படுத்துவது இது பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. ரேதர் தென் அதை விட, உண்மையான மூலக்கூறுகளை எண்ணுவதை விட. ரேதர் தென் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அப்போ உண்மையான மாலிகுலோடைய எண்ணிக்கையை எண்ணுவதை விட, அது எண்ணிக்கிட்டே ரொம்ப கஷ்டம், அது எண்ணுவதை விட மோல் கன்செப்டை நாம் பயன்படுத்துவது நல்லதாக இருக்கும் என்ற. எதற்காக வேண்டி? டு குவான்டிஃபை அளவிடுவதற்கு. எதை? த ரியாக்டன்ஸ் அண்ட் இட் ப்ராடக்ட்ஸ். அப்போ வினைவரின் பொருளோட எத்தனை மாலிகுல்ஸ் அதாவது மூலக்கூறுகள் இருக்கிறது என்றும், மற்றும் விளை பொருட்களின் ப்ராடக்ட்னா அதில் வந்த பொருட்களின் எத்தனை மூலக்கூறுகள் இருக்கிறது என்பதை அறிவதற்கு இந்த மோல் கன்செப்ட் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நெக்ஸ்ட் we can explain. நாம் விவரிக்கிறோம். எதை விவரிக்க? இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் முதல் நடந்துச்சுல்ல, கார்பன் ப்ளஸ் O2 ப்ளஸ் CO2 வந்துச்சுல்லையா? அதான் சொல்கிறோம். ஹியர் we explain the first reaction. முதல்ல நடந்த ஒரு வினையை நாம் விவரிக்கிறோம். as 1 mole of carbon. அப்போ கார்பன் ஒன்று தானே? கார்பன் 1 mole நம்ம எப்படி சொல்கிறோம்? கார்பனுக்கு முன்னாடி உள்ள நம்பரை தான் சொல்லணும். கார்பனுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? முன்னாடி ஒன்றுமே இல்லை. அப்போ 1 mole. ரைட்டா? அப்போ இது கார்பன் ஆட்டம்னு அர்த்தம். ரைட்டா? ப்ளஸ் CO2ன்றது என்ன? ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது ஒரு மூலக்கூறு. ரைட்டா? CO2ன்றது ஒரு மாலிகூல். என்ன? ரெண்டு ஒன்று சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 3 CO2 இருந்ததுன்னா அது 3 மாலிகூல்னு அர்த்தம். புரியுதா? அப்போது ஃபஸ்ட் ரியாக்ஷன் முதல் வினை எடுத்துக்கொண்டால் அஸ் 1 mole ஆஃப் கார்பன், ஒரு மோல் கார்பனு ரியாக்ஷனை வினை புரிகிறது. எது கூட? வித் 1 mole ஆஃப் ஆக்சிஜன், ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் கூட வினை புரிகிறது. அப்போ என்னது? ஒரு C ப்ளஸ் O2னா ஒரு மோல்
ஓட்டுன்னு ஒரு மோல் ஏன் சொன்னால் ஓக்கு முன்னாடி எதாவது இருக்கா இல்லை ஓட்டுன்றது ஆக்சிஜன், அப்போ ஒரு மோல் தான். ரைட்டா? டு கிவ் கொடுக்குறது, எதை கொடுக்குறது? டு கிவ் அதோட ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? ரெண்டு வினை புரிஞ்சு டு கிவ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. எது ஒரு மோல்னா CO2. CO2 வந்து ஒன்று தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி சிக்கு முன்னாடி எதுவும் இல்லை. சிக்கு முன்னாடி 2 3 இருந்ததுன்னா அதை நம்ம 3 இருந்தால் 3 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம். அப்போ ஒரு மோலை கொடுக்குறது. ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு அதாவது நெக்ஸ்ட் அண்டு ரெண்டாவது மேலும் இந்த செகண்ட் ரியாக்ஷனை பாருங்கள். அப்போ 1 mole ஆஃப் மீத்தேன். அப்போ CH4க்கு முன்னாடி சிக்கு முன்னாடி எதாவது இருக்கா? இல்லை. அப்போ CH4 ஒரு மோல் தானே. 1 mole ஆஃப் மீத்தேன் பேர்ன்ஸ்னால் ரியாக்ட்னு அர்த்தம். என்ன? வினை புரிகிறது. வித் எது கூட வினை புரிகிறது? வித் 2 moles ஆஃப் ஆக்சிஜன். அப்போ 2 O2 இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ரியாக்ஷன் 2ன்னு போட்டிருக்கான் முன்னாடி. அதுதான். அப்போ எத்தனை மாலிகுல்? 2 மாலிகுல். எதனோட மாலிகுல்? O2 ஆக்சிஜனோட 2 மாலிகுல் அர்த்தம். 2 முதல்ல போட்டிருக்கான். அப்படின்னா என்னது? 2 மாலிகுல்னு அர்த்தம். O2ன்னா எதனோட மாலிகுல்? ஆக்சிஜன். O2ன்னா ஆக்சிஜனோட 2 மாலிகுல். ரைட்டா? அப்போ மீத்தேன் எதோட வினை பெறுகிறது? வித் 2 moles ஆஃப் ஆக்சிஜன். 2 மோல்களை கொண்ட ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு என்ன கொடுக்குறது? டு கிவ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அவுட்புட்டில் என்ன கிடைக்குது? CO2 கிடைக்குது. அப்போ அது சிக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா 1 மோல்னு அர்த்தம். 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்டு 2 mole ஆஃப் வாட்டர். அப்போ 2 mole ஆஃப் வாட்டர்னா 2 H2O. அப்போ H2Oன்றது 1 mole. ரைட்டா? அப்போ முன்னாடி 2 போட்டிருக்கா இல்லையா, அப்போ 2 H2O மோலை கொடுக்குறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு வென் ஒன்லி ஆட்டம்ஸ் ஆர் இன்வால்வ்டு. இங்கே வந்து இந்த மோலுக்கு பதில், இந்த மாலிகுலுக்கு பதிலாக, இதெல்லாம் மாலிகுல். ரைட்டா? இதே O2 CH4 இதெல்லாம் மாலிகுல்கள். ஏன்னா 2க்கு மேலே 1 மேலே இருக்கு இல்லையா, 2 இருக்குது, 2 ஆட்டம் இருக்கிறதுனால அது மாலிகுல்னு சொல்லுவாங்க. 2 ஆட்டம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் 2 ஆட்டம் வெவ்வேறாக இருந்தாலும் மாலிகுல் தான். அப்போது இப்போ அந்த மாலிகுலுக்கு பதிலாக வெறும் ஆட்டமே வினை புரிகிறதப்பா. மாலிகுல் கிடையாது. ஆட்டம்னா ஒரு ஆட்டம், அது பிரிக்க முடியாது. இப்போ கார்பன் என்ற ஒரு ஆட்டம் ஆக்சிஜன் என்ற ஆட்டத்தை கூட வினை புரியுது. அப்போ CO வரும். ரைட்டா? அது ஒரு மாலிகுலாக வரும். ரைட்டா? அப்போ இது மாதிரி வென் ஒன்லி ஆட்டம்ஸ் ஆர் இன்வால்வ்டு. அது ஆட்டம் மட்டும் பங்கெடுத்தால், எதில்? ரியாக்டண்ட்டாக இருந்தால். ஏன்னா வினைபுரியும் பொருள் ஆட்டம் மட்டும் இருந்தால், மாலிகுல் இல்லாமல் ஆட்டம் மட்டும் இருந்தால், வென் ஒன்லி ஆட்டம்ஸ் ஆர் இன்வால்வ்னா ஆட்டம் மட்டும் பங்கெடுத்து கொண்டிருந்தால், சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஆல்சோ யூஸ் த டேம் 1 gram ஆட்டம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 mole அப்படின்றான். அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டம் மட்டும் வினையில் பங்கெடுத்திருந்தால், அதாவது மோல் இல்லாமல், இது மாலிகுல் இல்லாமல், இப்போ முதல்ல மாலிகுலை பார்த்தோம், மாலிகுல் இல்லாமல் வெறும் ஆட்டம் மட்டும் வினையில் பங்கெடுத்திருந்தால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் டேம்னா அதன் அடிப்படையில் இதனை பயன்படுத்துங்கன்றான். டேம்னா அதனை பயன்படுத்துங்க. 1 gram ஆஃப் ஆட்டம் 1 gram ஆஃப் ஆட்டம் என்ற அளவீட்டை பயன்படுத்துங்க. 1 gram ஆஃப் ஆட்டம். ரைட்டா? அப்போ இப்போ கார்பனோட 1 gram ஆஃப் ஆட்டம் எவ்வளவு? அதை மட்டும் பயன்படுத்துங்க. 1 gram ஆஃப் ஆட்டம் இன்ஸ்டெட் ஆஃப் 1 mole. இங்கே 1 moleன்னு பயன்படுத்துகிறீங்க இல்லையா? இப்போ C2ன்னா என்னது? 1 mole. அப்போ H2Oனா 1 mole. அப்போ 2H2Oனா 2 moleன்னு பயன்படுத்துகிறீங்களா? இதுக்கு பதிலாக ஆட்டம் மட்டும் ரியாக்டண்ட்டாக இருந்தால் நீ ஆட்டத்தோட 1 gram மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிறான். புரியுதா? யூஸ் த டேம்னு வார்த்தையை பயன்படுத்துங்கள். எந்த வார்த்தையை? 1 gram ஆஃப் ஆட்டம். ஆட்டம் மட்டும் அந்த ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டாக இருந்தால் அதை 1 gram ஆட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள். எதுக்கு பதிலாக? இன்ஸ்டெட் ஆஃப் 1 mole. மோலெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா?